மாமா ஆ, சாப்பிட்டேன். சரி நான் அப்படியே கிளம்பி போறேன் மாமா. கிளம்புறீங்களா? ஆ, எங்க? அதான் ஃப்ரெண்டோட ரூமுக்கு தான். இத பாருடா, நான் அவ்வளவு தூரம் பேசி என்ன பிரயோஜனம்? மறுபடியும் ஃப்ரெண்டு ரூமுக்கு போறேங்கிறீங்க. ஏங்க இங்க இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா? அச்சோ, என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? பின்ன என்ன பாப்பல, கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கிறா, மாமனார் மாமியா இங்க இருக்கிறோம், ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, இங்க தங்குறதான நியாயம்? வேற எங்கேயோ போய் தங்குறேன்னா எனக்கு புரியல மாப்பிள. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மாமா. ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இங்க தான் இருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் நாளைக்கு காலைல ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கெல்லாம் போகணும். நைட் உட்காந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தேவையான என்னோட லேப்டாப்லாம் அவன் ரூம்ல தான் மாமா இருக்கு. என்ன மாப்பிள இது? உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் இங்க கொண்டாடிட்டு இருக்காரு. கொண்டு வரேன்னு சொன்னா, இருந்தாலும் இங்க இருந்தா நல்லா ஒர்க் பண்ண முடியாது மாமா. அங்க இருந்தா தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா இது? please. அப்பா அவர் தான் இவ்ளோ தூரம் சொல்றாருப்பா, அப்புறம் எதுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஃப்ரீயா இருக்கும்போது இங்க வரட்டுமே. நீ இவருக்கு சப்போர்ட்டா? அப்படி இல்லப்பா, அவரோட கம்ஃபர்ட்டும் முக்கியம்ல. இந்த பாருமா, எதுவா இருந்தாலும் நாளை காலையில தான் இவர் போகணும். ஊர்ல இருந்து வந்திருக்காரு, இன்னைக்கு இங்க தான் தங்கியானும், புரியுதா? காலையில போய்கிட்டோம். இல்ல மாமா, நான் போயிட்டு நாளைக்கு பாருங்க வேணா- மாப்பிள, என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா என் பேச்சை கேட்டு இங்க தங்குங்க. இல்ல உங்க இஷ்டம் மாப்பிள. மாமா மாப்பிள, ம். நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றோம். இங்க இருக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்? நான் சொல்றத கேளுங்க. ஏ ரதி, நான் ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மாப்பிளைய ரூம் கழிச்சிட்டு போ. ரதி, இங்க வந்து மாப்பிளைக்கு பால் எடுத்துட்டு போமா. வரேம்மா. மாத்திக்கிறதுக்கு லுங்கி. சாரி ரதி, நான் இங்க இருக்கிற வரைக்கும் மாமா கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஆனா அவர் என்ன நேருக்கு நேர் பார்த்துட்டாரு. என்னால இல்லாட்டி நான் டெஃபினட்டா அவரை அவாய்ட் பண்ணியிருப்பேன். நீங்க எதுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தீங்க? இந்த டிரான்ஸ்ஃபர் நானா கேட்டு வாங்கின டிரான்ஸ்ஃபர் கிடையாது. எனக்கு தெரியும், நாம எடுத்த முடிவுல உங்களுக்கு முழு உடன்பாடு இல்லைன்னு. என் மனச மாத்தலான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ம். நான் நினைச்சா மட்டும் என்னால உன் மனசை மாத்திர முடியுமா என்ன? இங்க பாரு ரத்தி, இந்த டிரான்ஸ்ஃபர் சத்தியமா நானா கேட்டு வாங்கினது கிடையாது. உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீ ஏன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டுவா. சரி, இந்த லுங்கிய மாத்திக்கோங்க. வச்சுட்டு போ, தேவைப்பட்ட நான் மாத்திக்கிறேன். இன்னும் என்ன? அம்மா என்னையும் இங்கே படுத்துக்க சொன்னாங்க.
யார் யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே ரெண்டு உயிரை வதச்சு உறவு என்பது பிரிந்து செல்லவா சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை அல்லவா யார் யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு லக்ஷே, என்னங்க இந்தா எதுக்கு இருக்கட்டுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா என்ன டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிளைக்கு பிடிக்கும்னு ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, இது என்ன அதிசயமா இருக்குது? நீ தேங்காய் துருவிட்டு இருக்கிற, நான் எதுக்கு இருக்கிறேன் வீட்டுல? சரி, என்கிட்ட கொடு. இந்தாங்க. சீக்கிரம் காபி போடு முதல்ல. ம். ரதியிட்ட கொடுத்து மாப்பிளைக்கு கொடுத்து அனுப்பு. சரிங்க. மாப்பிளைக்கு என்ன வேணும்னு நம்ம பார்த்து பார்த்து கேட்டா தான் உண்டு. அவரா வாயை திறந்து ஒன்னும் கேட்க மாட்டார். மகா சங்கோஜியா இருக்கிறாருமா அவரு. ஊர் உலகத்துல ஒவ்வொருத்தன் மாமனார் வீட்டுக்கு போனான்னா அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு அட்டகாசம் பண்றானுங்க. நம்ம மாப்பிள்ளை பாரு, நம்ம வீட்டுக்குள்ளார வரதுக்கே வாசல் நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, ம்? என்ன பயமுறுத்துற மாதிரி நீ அவரையும் பயமுறுத்திட்டியா? அவர் எனக்கு பயந்த மாதிரி தெரியல. பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா பிளேடு போட்டு கழுத்த இருக்க ஒரு கேரக்டர் இந்த வீட்ல இருக்கே, அநேகமா அவர் அதை கண்டுதான் பயந்திருப்பாரு. இங்க வேற யாரும் இல்லையா? என்ன தாக்குறியா நீ? ம். சொல்லிட்டு போ. ஆமாமா, நான் அப்படித்தான். வெளிப்படையான ஆசாமி, வெள்ளந்தி. ம். மனசுல ஒண்ணும் வச்சுக்க தெரியாது. ம். பட்டு பட்டு போட்டு உடைச்சு போடுவேன். நீயும் உன் பொண்ணும் தான் கடப்பாறையை முழுங்கின மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் சதி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. இப்ப அப்படி என்னத்த நாங்க மனசுல வச்சுக்கிட்டு தெரியறோம். அத பிற்பாடு சாவகாசமா சொல்றேன். பால் பொங்கிற போது அங்க போ. சரி சரி, நீங்க தேங்காய் திருவுனது போதும், கொடுங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய், ரதி வந்துட்டாமா. சீக்கிரம் காபி போட்டு மாப்பிள்ளை கொடுத்து அனுப்பு. ஆ. மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரா? ஆம், எழுந்துட்டேன். இன்னைக்கு ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா. ரெண்டு பேருக்குமே சேர்த்து லஞ்ச் பேக் பண்ண சொல்லட்டுமா? அ- அம்மா மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும்னு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தயார் பண்ணிருக்காமா. மாப்பிள்ளை சீக்கிரம் எழுப்பி கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். என்ன அப்பா, என்னம்மா? அவரு நைட்டே கிளம்பி போயிட்டாருப்பா. இல்லப்பா, இங்க அனீசியா ஃபீல் பண்றாரு. நான் தான் உங்க ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிக்கோங்கன்னு சொல்லி அடிக்கடி இங்க வந்து தலையை காட்டிட்டு போங்கன்னு சொன்னப்பா. ஏம்மா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சண்டை இருக்கணும்மா, சண்டை போடணும். அப்பதான் புருஷன் பொண்டாட்டி. நானும் உங்க அம்மாவும் போடாத சண்டையா தினம் போடுவோம். கோவத்துல சில சமயம் நச்சு நச்சுன்னு குத்தி விடுவா. சிரிச்சிட்டு சமாளிச்சிருவேன். லக்ஸே, பொண்ணு நம்ம ரூட்டுக்கு வந்துட்டா. இதுதாம்மா தாம்பத்தியம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல்கம் மிஸ்டர் ராகவன். உங்களை பத்தி உங்க பிரான்ச் மேனேஜர் ரொம்ப நல்ல விதமா சொன்னாரு. நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே, கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ சார். ஹலோ. ஐ எம் இளங்கோ. நீங்க புதுசா வரதா சொன்னாங்க. வெல்கம். தேங்க்யூ. ஐம் ராகவன். ஓ, பேர் கொஞ்சம் பழைய காலத்து பேரா இருந்தாலும் ஆள் நல்லா ஸ்மார்ட்டாவே இருக்கீங்க சார். இல்லங்க கூட ரொம்ப பழைய பேர் தாங்க. நச்சு நடிச்சிட்டீங்களே. ஆளும் நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஏன்? இல்ல, அழகா இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஸ்மார்ட்டா இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் இந்த கேள்வியை நான் எப்பவுமே கேட்டுருவேன் சார். எதுக்கு? லேடிஸ் கிட்ட அவங்க என்கேஜ்டா இல்ல அவைலபிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறது. ஓ. ஆம்பளைங்க கிட்ட இவன் நமக்கு போட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க எப்படி சார்? ஸ்டில் இன் தி ரேஸ்? மிஸ்டர் இளங்கோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மை குட்னஸ், என் வயித்துல பால வாத்தீங்க சார். தேங்க் காட். என்னங்க இது? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு நீங்க எதுக்கு கடவுளுக்கு இவ்வளவு நன்றி சொல்றீங்க? காரணம் இருக்கு சார். இதே ஆபீஸ்ல
ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தலையால தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க வேற வந்துட்டீங்க. ஆள் வேற ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எங்க நம்ம ட்ராக் ரூட்டு மாறிடுமோன்னு அடி வயித்துல பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேலை கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சோ இந்த ஆபீஸ்ல ஒரே ஒரு பேச்சுலர் நான் தான். நோ காம்படிஷன். அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? சின்சியரா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த பொண்ணு ஒரு ஏஞ்சல் சார். சார் அந்த பொண்ணுதான் சார். நல்லா பாத்துக்கோங்க. இன்னும் அவங்க சைடுல இருந்து எந்த பாசிட்டிவ் சிக்னலும் வரல சார். அந்த பொண்ணோட வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். ஒரே ஆபீஸ். நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க சார். கூடி சீக்கிரம் செட் ஆயிரும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். சார் நான் கன்னிராசி சார். சோ பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிரும். இவங்களுக்கு மட்டும் என்ன பிடிக்காம போயிருமா என்ன? சில பேருக்கு என்ன பிடிக்கும், ஆனா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இவங்களும் அந்த கேட்டகரியா தான் இருப்பாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது சார். என்ன சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ரியாக்ஷன் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. சின்னதா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கூடாதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இருங்க இருங்க, என் ஆளை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மேடம் ஒரு நிமிஷம் வாங்கல, ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க மேடம். வாங்க மேடம். சார் மிஸ்டர் ராகவன் நம்ம பிரான்ச்சுக்கு புதுசா வந்திருக்காரு. சார் இவங்க பேரு ரதி. நம்ம பிரான்ச்லயே பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. இது வேற. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை குழந்தைங்க சார்? ஃபோன் பேசிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். அதுவும் சரிதான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாமா? ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பார்க்ல மீட் பண்ணலாம். சொல்லு. காலையில அப்பா உங்களை விசாரிச்சாரு. ஓ, நீ என்ன சொன்ன? பொய் சொன்ன. என் அப்பா கிட்ட இது வரைக்கும் நான் எந்த விஷயத்துக்கும் பொய் சொன்னதில்ல. ஆனா இனிமே நிறைய பொய் சொல்லணும் போல இருக்கு. எல்லாம் என்னால தானே. நீங்க இங்க வராம இருந்திருந்தா
நான் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேன். ம். நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட இந்த ஊருக்கு வந்தேன். கம்பெனியில தான் அந்த மேனேஜர் எனக்கு ஏதோ நல்லது செய்யறதை நினைச்சிட்டு இந்த ஊருக்கு மாத்தி விட்டாரு. அப்பா உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. சரி, இப்போ இப்போ நீ என்ன சொல்ல வர? இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடியாதுன்னு தோணுது. நம்ம சொல்லிடலாங்க. என்ன என்ன பேசுற ரதி? அப்புறம் நான் கல்யாணம் முடிட்டோம். இது நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவு தானே? ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அப்ப எனக்கு தெரியாதே. சரி, இப்போ என்ன பெருசா நடந்து போச்சு? நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன்னு உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. அவ்வளவுதானே? அதை நம்ம பேசி சரி பண்ணிடலாம். சரி பண்ணிடலான்னு ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா அது முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். ரதி, அப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு எங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் இந்த உண்மையை சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமா? என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். அது இப்பவே தெரிஞ்சிட்டு போட்டுமே. அவங்களுக்கா தெரிஞ்சு அவங்க 1000 கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே விஷயத்தை தெளிவுபடுத்துறது பெட்டர் இல்லையா? இல்ல, என்னால இப்ப இது முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ரதி ப்ளீஸ், அப்புறம் நான் கல்யாணம் முடிவு வரைக்கும் கூட உன்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் எங்க வீட்ல தான் சொல்ல போறேன். உங்க வீட்ல சொல்றத பத்தி நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, உங்க வீட்ல என்னன்னு காரணம் சொல்ல போற? காரணம் எதுவும் சொல்ல போறதில்ல. நாம பிரிஞ்சிட்டோன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். எதுவுமே நடக்காத மாதிரி என்னால போலியா வாழ முடியலங்க. ம். சரி, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? உன் இஷ்டம். நான் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா இந்த விஷயத்தை சொல்லிடுவேன். நான் வரேன். போகும் வழி எங்கும் முள்ளே என்றாலும் போகாமல் யாரும் இருப்பதில்லை. நீ என்ன நான் என்ன என்றாகிவிட்டாலே நிலையான வாழ்க்கை இல்லை. யார் யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே 2 உயிரை வதச்சி. என்னங்க 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 என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சுங்க?